ஏதாவது சொல்லி எடப்பாடியே ஆமாயா கூட்டணி ஆட்சி தாயா அப்படின்னு இதான் கேட்டோம். ஓ இனிமேல் கேட்க மாட்டோம், வேறு அஜெண்டா எங்களுக்கு வரும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஆனால் இவர்கள் அறியாமையை அடுத்த ஆட்சி என்டிஏ ஆட்சி தானே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இதை போய் அங்கே கேட்கலையா? இப்போ இவர்கிட்ட போயிட்டு முதல்வர் ஸ்டாலின்ட்டையோ இல்லை உதயநிதிட்டையோ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரம் பகிர்வு அப்படின்னு எப்போ நைஸாக சொல்கிறாரு. யார் இவங்க நாளுக்கு நாள் ஸ்ட்ராங்காக நாளைக்கு பாமக தேமுதிக இப்போவே டப்பட்டப்பட்டப்பான்னு இவங்க தேமுதிக இவங்க நம்ம பிரேமலதா தட்டுறதுக்கு அவர் ஆடுவோமேனு பிரதமர் ஆடினோன்னே நல்லா ஆடுறாருன்னு இவங்க மறுபடியும் தட்ட கிட்டத்தட்ட ஏன்னா இதுன்னு தெரிஞ்சு வச்சா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோயோ பாருங்கள் கச்சத்தீவு, ஐயையோ பாருங்கள் மாநில சுயாட்சி, ஐயையோ பாருங்கள் இது 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 யாருக்கு தேவை, இவனுக்கு தேவையா? அப்போ இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இந்த சைடு ஐயையோ பாருங்கள் தெரியாமல் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஐயையோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயையோ நீ போய் அந்த கேள்வியை கேளு. இஸ்லாமியர் வாக்களை பிரிக்கிறதுக்கு ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. அந்த கட்சி என்ன கட்சின்னு உங்களுக்கே தெரியும். இதன் மூலியமாக அந்த பாசிச சக்திகளுக்கு இவர் உதவுகிறார். அப்போ என்னென்னா என்ன அர்த்தம், திமுக வர வேண்டிய இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காகவே ஒரு கட்சி உருவாக்கி அந்த வாக்குகளை இழுத்து சொல்ல முடியாது நயினார் நாகேந்திரன் ஒரு அமைச்சர் ஆகலாம் முக்கியமான துறைக்கு. இதெல்லாம் நடக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நடுவில் ஒருத்தர் பலந்து ஒன்றுங்கிறாருல. நான் வேறு இதில் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி சதி செய்கிறார்கள் வந்து நான் இந்த பாய்லாம் சொன்னதுனால பாய்ங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு, ஏன்னா உத்தரப்பிரதேச பாய் அப்படியே அரபியில் கிறுக்கியிருக்காரு, சரி ஏதோ நடக்க போகுது போலன்னு பார்த்தா ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றிலிருந்து ஒரே பரபரப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்ததுலேருந்து அன்று நேற்று இரவு உடஞ்சிச்சா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான டிபேட்டுகள் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஆரம்பத்திலேயே இந்த கூட்டணி வந்து முறிந்தது அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் நேற்றைய தினம் வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி அடிச்சிட்டாரா? இல்லை, வார்த்தையில் அடிச்சிருக்காரு. கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்னு தான் அமித்ஷா சொன்னார். கூட்டணி ஆட்சின்னா அவர் சொல்லலை, நீங்கள் உங்கள் விறுவிறுப்புக்காக போடுறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து நேற்றைய தினம் பேசி முடிச்சாச்சு. இன்றைய தினம் தம்பிதுரை அவர்கள், எம்பி தம்பிதுரை அவர்களும் அதே கருத்து தான். அவர் எந்த கட்சியில் இருக்கிறாரு? அதிமுகவில் தான் இருக்கார். இப்போ வரைக்கும் அதிமுகவில் தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, கூட்டணி உறுதி, ஆனால் ஆட்சி கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்றத சொல்கிறார். என்ன ஜெயக்குமார்ட்டையும் கேட்டாங்க. ஜெயக்குமார்ட்ட கேட்டாங்க, அவர் போயிட்டார். அவரும் அதிமுக தான். அவரும் அதிமுக தான். அவரை பற்றி ஒன்று கிளப்பி விட்டாங்கன்னா அதிமுக விலகிட்டாரு, விலக போகிறாரு. இப்போ வரைக்கும் அதிமுக தான் இருக்காரு. இந்த நொடி வரைக்கும் அதிமுக தான். இந்த 6 அமைச்சர்கள் கத்தியை வச்சுட்டு சுற்றி இருந்தாங்களே எடப்பாடி குத்தணும்னு, முன்னாள் அமைச்சர் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. இந்த 40 எம்எல்ஏ கூட வெளியே போகிறேன்னு இல்லை இல்லை, அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. அதிமுக தான் அத்தனை பேர் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி சொன்ன ஒரு வார்த்தை தான் இப்போ பிரச்சனை, கூட்டணி ஆட்சி கிடையாது. இதுதான் வந்து பெரிய பேசு பொருளாக. அமித்ஷாவிடம் எடப்பாடி கண்டிப்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டார், ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அதனால தானே 4 முறை வந்து அந்த இதை மாற்றினது, டைமிங் மாற்றினது எல்லாமே. என்ன நடக்குது உண்மையிலேயே, இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அவர் அன்னைக்கு சொன்னது என்ன, இன்னைக்கு அவர் மாற்றி சொல்கிறார். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். இந்த லகட பாண்டியர்களுக்கெல்லாம் இந்த மேட்டரே தெரில, அவங்கள அறியாமல் ஒரு உண்மையை சொல்லினேங்கிறானுங்க. இது மேலகருக்கு தெரிஞ்சால் அடிக்க வந்துடுவோம். ஏண்டா நான் என்ன சொன்னேன், ஏன்னா திமுக தான் ஆட்சியை பிடிக்கும்ன்றது மாதிரி நீங்கள் தான் கூட்டணி ஆட்சியா, நீங்கள் தனித்த ஆட்சியா, நீங்கள் கூட்டணி ஆட்சியா, நீங்கள் தனித்த ஆட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஆட்சிக்கு வர போகிறாங்கன்னு அர்த்தம். அது யார் பதிவு பண்ணுறா? எதிர்கட்சிகள் தான், மீடியாக்கள் தான். மீடியாக்கள் நீங்கள் சொல்ல தேவையில்ல, அவங்களும் அப்படி தான். இது அவர்களை அறியாமல் அடுத்த ஆட்சி நீங்கள் தான். அப்போ நீங்கள் அடுத்த ஆட்சி நீங்கள் எப்படி இருப்பீங்க, இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. இது வந்து அவங்களுக்கு படி அளக்கிற எஜமானுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இது இந்த மாதிரியே சொல்லியிருந்தா ஜனங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அந்த உளவியல் தாக்கம்னா ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. அப்போ அடுத்த அப்படி இனிமேல் போனால் இப்படி கேட்கணும், நீங்கள் வரமாட்டீங்க, விளங்க மாட்டீங்க, ஆட்சியே வரமாட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ புசியான மாதிரி பேசுகிறீங்க, ஒன்றுக்கோசம் தான்ப்பா. அதனால் இப்போ அப்படி வந்துடுச்சு இல்லை, நமக்கு வருது, இட்டாந்து விட்டுருவான்ற கூட சொல்லுவாங்க போல கொஞ்ச நாளில். அப்போது இந்த கூட்டணி அமைஞ்சதில் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய வருத்தம். அதுக்கு ஏதாவது பண்ணணும். எடப்பாடி முறைத்த அமித்ஷா, எடப்பாடி முன்னாடி கூனி குறுகி உட்கார்ந்து அமித்ஷா முன்னாடி கூனி குறுகி உட்கார்ந்துருந்த எடப்பாடி அவ்வப்போது சிரித்தார். எடப்பாடி சொல்ல முடியவில்லை, அமித்ஷா தான் சொன்னார். அதற்கு முன்னால் அறையில் நடந்தது என்ன, 2 அறை விட்டார். இப்படி ஏதாவது ஒன்று. யார் அறை விட்டார்?
அமித்ஷா வந்து எடப்பாடியை அரைஞ்சிட்டார் அப்படி. அப்போ இந்த இதெல்லாம் என்ன, அடிமை கட்சி மிரட்டி இழுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு கூட யாரும் சொல்கிறாங்கல்ல, பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் கல்யாணம் செஞ்ச மாதிரி செஞ்சுட்டாங்க. அது கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாருன்னா அவர் எதிர்கட்சி. ஆனால் அதே கார்த்தி சிதம்பரம் தான் பொன்முடியை அமைச்சரை விட்டு நீக்கணுன்றாரு. அது தனி கதை. அப்போது இது கூட்டணி அமைஞ்சது அவ்வளோ பெரிய வருத்தம். அது திமுக இருக்கிறதுக்கு நியாயம் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நியாயம் இருக்குது. உங்களுக்கு ஏன்னா ரகுட பாண்டிகளாக அந்த கோபம் வருதுன்னு கேட்குறேன். பெரும்பாலானால் பார்த்தீங்கன்னா பத்திரிகை இது கூட்டணி ஆட்சி அமையுமா ஏப்பா நாங்கள் அப்படி சொல்லியப்பா. இதோ இப்போ கூட சொன்னீங்களே, இல்லைப்பா கூட்டணி அரசு இல்லை, என்டிஏ வந்து இங்கே கூட்டணியாக நின்று நாங்கள் ஜெயிச்சு அதிமுக தலைமையில் ஆட்சி. என்டிஏ கூட்டணி தானே சார்? ஆமாம், அதை தான் சொல்கிறீங்களா கூட்டணி ஆட்சியா? இல்லைப்பா நான் அப்படி சொல்லப்பா. என்டிஏ கூட்டணி அதிமுக ஜெயிச்சிச்சுன்னா அதிமுக தான் ஆட்சி, கூட்டணி அரசு கிடையாதுப்பா. ஏங்க அது இப்போ கூட சொன்னீங்களேங்க கூட்டணின்னு. ஏன்பா கூட்டணின்னு சொன்னால் தானேப்பா அதை பற்றி பேச முடியும். அதெல்லாம் இல்லை, கூட்டணி ஆட்சியா இல்லையா இப்படி சாவடிக்கிறாங்க. லாஸ்ட்டில் அவர் கடுப்பாகி ஒரு கட்டத்தில் எடப்பாடி சொல்ல போகிறாரு, ஆமாயா கூட்டணி ஆட்சி தான் போயா. இதை தானேங்க நாங்கள் முதல்ல கேட்டோம். நீங்கள் இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுட்டு இப்போ சொல்கிறீங்க கரெக்டா வந்துச்சா அவங்க வாயிலிருந்து அப்படின்னு. சரி எடப்பாடி தான் ஹையர் அத்தாரிட்டி. அவர் என்ன சொல்கிறாரு, அதிமுக தான் ஆட்சி. அது முன்னாடியே ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, திமுகவும் அதிமுகவும் சரி எப்போவுமே கூட்டணின்றது கிடையாது, நாங்கள் கூட்டணி ஆட்சி இல்லை, ஆட்சியில் பங்குன்றது கிடையாதுன்னாங்க. சரி இவர்கிட்ட கொண்டு வந்து போடுறாங்க, இவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தம்பிதுரைகிட்ட போடுறாங்க, அதுக்கப்புறம் வைகை செல்வன்ட்ட போடுவாங்க. அடுத்து எவன்லாம் சீக்கிரம்னா எல்லாரும் சொல்லு கடைகோடி தொண்டம் வரைக்கும் உறுதிப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது ரமேஷ் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கடைகோடி தொண்டன்ட்ட கேட்டேன், அவரும் சொல்லிட்டாப்புல கூட்டணி ஆட்சி இல்லைன்னு. இல்லை நீங்கள் கூட கூட்டணின்னு சொல்கிறீங்களே. இல்லைங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்றதுக்கு கூட்டணின்னு சொல்லணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஓ அப்படி அப்போனா கூட்டணின்றது இல்லைங்க கூட்டணி ஆட்சின்றது இல்லை மறுபடியும் ரமேஷ் நீங்கள் கூட்டணின்னு சொல்கிறீங்க. கூட்டணியில் சலசலப்பு 3 புள்ளி கேள்விக்குறி. சலசலப்பு நம்மகிட்டே கேட்குறாங்க. சலசலப்பு போட்டு கீழே வேணப்பா செய்தியை சொல்லணும். ஆனால் கூட்டணியில் சலசலப்பு அப்படி கூட்டணி முறிய வாய்ப்பு. அதாவது இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு டைவர்ஸ் ஆகி அப்புறம் ஏதோ ஒரு இடங்களில் பார்த்துக்கிது அப்படியே அண்ணலும் நோக்கி நாளும் எதை பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்போ சில பெருசுங்க போய் கேட்கும், என்ன சேன்ட்ட ஆமாம் எப்படி பிரச்சனை வராதில்ல, பிரச்சனை எதுவும் இல்லைல்ல, இப்படி இந்த மாதிரி கதை வந்து இவங்களுக்கு இன்றைக்கி இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதாவது சொல்லி எடப்பாடியை ஆமாயா கூட்டணி ஆட்சி தாயா அப்படின்னு இதான் கேட்டோம். ஓ இனிமேல் கேட்க மாட்டோம், வேறு அஜெண்டா எங்களுக்கு வரும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஆனால் இவர்கள் அறியாமையை அடுத்த ஆட்சி என்டிஏ ஆட்சி தானே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இதை போய் அங்கே கேட்கலையா, இப்போ இவர்கிட்ட போயிட்டு முதல்வர் ஸ்டாலின்ட்டையோ இல்லை உதயநிதிட்டையோ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரம் பகிர்வு அப்படின்னு எப்போ நைஸாக சொல்கிறாரு. யார் நம்ம திரும்ப அவர் துணை முதல்வரே அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆட்சி இப்போ ஒருவேளை திமுக ஜெயிச்சதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி கொடுப்பீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்க. ஏன்னா கேட்குறதுக்கான கேள்வி உருவாகிறது அங்கே இருந்தான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, மாநில சுயாட்சி. சார் நம்ம வீட்டாண்ட வந்து ரோடு போடுறதுக்கு இது பாதாள சாக்கடை பள்ளம் தோண்டினாங்க சார், 6 மாதமாக அப்படியே இருக்குது சார், எப்போ இடறி விழுவோன்னு தெரியாது சார், அதனாலேயே டிராஃபிக் ஜாம் ஆகும் சார், காலையில் குழந்தைங்கள ஸ்கூல் கூப்பிட்டு போக முடியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியா, மாநில சுயாட்சி தெரியுமா அவனுக்கு? இல்லை சார் பாதாள சாக்கடை தான் சார் எனக்கு தெரியும் பாடலாம். இல்லைப்பா நம்ம மாநிலத்தையே உரிமைகளையே பறிக்கிறாங்க, துட்டை கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 29 பைசா கொடுக்குறாங்க. மாநில சுயாட்சி உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை சார் என் பிள்ளைய நேரத்துக்கு கூப்பிட்டு போனேன் சார் தான். நான் நீ டீலிமிட்டேஷனாவது உனக்கு தெரியுமா தெரியாதா? சார் என் பையன் இது போகணும் சார், இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. தெரியுதா அந்த டைவர்ஷன்? நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்கள் பிரச்சனை, நீங்கள் எதில் டெய்லி வாடிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பிரச்சனையில் வாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோயோ பாருங்கள் கச்சத்தீவு, ஐயோயோ பாருங்கள் மாநில சுயாட்சி, ஐயோயோ பாருங்கள் இது 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 யாருக்கு தேவை? இவனுக்கு தேவையா? அப்போ இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இந்த சைடு ஐயோயோ பாருங்கள் தெரியாமல் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஐயையோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஐயையோ நீ போய் அந்த கேள்வி கேளு. இல்லை ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் முதல்ல கனிமொழியிலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். கனிமொழி, அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதற்கெல்லாம் அவங்க ஃபார்மில் தராங்க, திருமாவளவன், எல்லாருமே வந்து
இது வந்து துரோகம் பண்ணிட்டாரு, எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு கனிமொழி அவர்கள் சொன்னாங்க இந்த கூட்டணி வச்சதுனால. அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, அப்புறம் திருமாவளவன் சொன்னது. எதனால் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகினதை இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க, பெருசாக பேசுகிறாங்க? பதற்றம். நமக்கு தனியாகவே நிற்பாங்க, பிரித்தாலும் சூழ்ச்சி, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. 2024 மாதிரி இவரை மாட்டிகிட்டே இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, சத்யராஜும் கவுண்டமணியும் புருஷன் முன்னாடி மாதிரி நடிப்பாங்க. ஹவுஸ் ஓனர் வென்றாடை மூர்த்தி பார்த்துட்டான் பார்க்கலன்னு அந்த மாதிரி சேர்ந்துட்டான் முஸ்லீமுக்கு எதிராக இருக்கிறான், பாஜக பி டீம். நான் இல்லை சேரல. எங்கே சேரல? நீ சேருவேன் அப்படின்னு. நான் சேரல, அதை பார் எப்படி நிற்கிறேன் பார் அப்படின்ட்டு 2024 தனித்தனியாக நின்னாங்க. ஒன்றும் இல்லாமல் போனாங்களா? 10% அடித்தாங்களா? அதே மாதிரி இவங்க எதிர்பார்த்தாங்க. டமுக்குன்னு இவர் நடுவில் வந்துட்டாப்புல, நம்ம இவர் விஜய் தாவே காரணம்னா இன்னும் பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா முடிஞ்சது கதை. இவங்களுடைய ஆசான் அங்கேருந்து வந்தார், இவங்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக 2021 இருந்தவர். அவர் சொன்னார் 2 பேரும் சேர்ந்தா ஸ்வீப், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எண்ணத்தை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டிருக்கான். அவர் ஒரு பெரிய இது அது. சரி, அப்போ என்ன பண்ண, இவங்க சேர விடாமல் பார்த்துக்கணும். அதுக்கு பதட்டப்பட்டு இவங்களுக்கு என்னென்னா, அவங்க 2 பேரும் சேர போகிறதில்ல, பார்த்துட்டான்ற மாதிரி பிரித்து வச்சாச்சு. இப்போ விஜயை சேர விடாமல் பார்த்துட்டா எல்லாம் தனித்தனியாக நிற்பாங்க. விஜய் தனியாக, ஏடிஎம்கே தனியாக, அவங்க தனியாக, ஈஸியாக மறுபடியும் ஸ்பிளிட்டு பாலிடிக்ஸு. அதுக்கப்புறம் அந்த உருட்டு இருக்குது, மும்மொழி, இந்தி திணிப்பு, அது அழகாக தட்டி விட்டு வந்துடலான்ட்டு எல்லாம் முடிவு பண்ணாங்க. விஜயை சேர விடாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஆள் அவர் 117 சீட்டு கேட்குறாராமே. அது விஜய்கிட்டே போய் விஜய் வந்து 117 சீட்டு கேட்குறாராமே. 2.5 வருஷம் முதலமைச்சர் சொல்கிறாராமே. அதுவும் முதல் 2 வருஷம் விஜய் தான். அப்புறம் விஜய் வாசிப்பாப்பில், அப்படியா கேட்கலாம் போலியா அப்போ. அப்புறம் கூட இருக்கிற லகட பாண்டிகள் அவங்க என்ன, நம்ம தலைவருக்கு அவ்வளோ ஒரு இதுக்குதா, அப்போ நம்ம தான் அவரே இதுனா 2.5 வருஷம்னா அப்போ நம்ம என்ன 2.5 வருஷம் துணை முதலமைச்சர் விட்றா, இதுக்குன்னா அங்கே இட்டாந்து கொண்டு வந்து விட்டுணும்டா அப்படின்ட்டு அவர். அப்போ இது இப்படியே போகும்போது சேர்றதுக்கான ஏற்பாடு இல்லை. ஏன்னா இங்கே கட்சியில் சேர்றதுக்கே ஏற்பாடு இல்லை, அப்புறம் இல்லை கூட்டணி சேருவீங்க. அதனால் இது இல்லை. இந்த நேரத்தில் அங்கே அவங்க கட்சிக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, பேசி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க டமால்னு. அதாவது யாருமே எதிர்பார்க்கலங்க, பத்திரிகையாளர் கூட எதிர்பார்க்கல. இதோட ஜோக்கு தமிழக உளவுத்துறையை கோட்டை விட்டுச்சு. அன்னைக்கு எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்கிறதுல அவங்களுக்கான தகவலே இல்லை மேலே சொல்கிறதுக்கு. திடீர்னு அறிவிக்கிறாங்க. சரி, அப்படி சந்திக்கிறாங்க. சும்மா 2வது கட்ட சந்திப்பு, 3வது கட்ட சந்திப்புன்னு பார்த்தா டபக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. அது இன்னும் எல்லாருக்கும் அதிர்ச்சி. அப்போ இவங்க அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. இல்லை, அந்த இடத்துல தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஒரு வருடத்திற்கு முன்பாகவே இந்த கூட்டணி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமான்ற ஒரு கேள்வி வருது. ப்ளஸ் அப்படின்னா என்னவாக இருக்கும், மைனஸ்னால் இது என்னவாக இருக்கும்? மைனஸ்னால் உருவாக்குறாங்கல்ல சலசலப்பு, கலகலப்பு, நயனா நாகேந்திரன் உணர்ந்து உட்கார வைக்கிறது, பேட்டி கேட்குறது. நீங்கள் ஒரு ஃபோன் காலில் கூட்டணி அமைன்னு சொன்னீங்க அப்படின்னு நயனா நாகேந்திரன் ஏதோ ஒரு கவனத்தில், ஆமாங்க அண்ணன் நம்ம அண்ணன் தான் சொன்னேன்னா, எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளா, ஒரு ஃபோன் காலில் நாங்கள் கூட்டணியை முடித்தோம், நயனா நாகேந்திரன் நக்கல் அப்படின்னு போட்டால் அப்படி அவர் உஷாரா, ஏங்க நான் அப்படி சொல்ல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. அண்ணனும் நானும் மினிஸ்டர் காலத்து நண்பர்கள், பேசிக்குவோம், அந்த உரிமைன்றது எப்போவுமே இருக்குது. நான் அந்த மாதிரி தான் சொன்னேன். ஓ நீங்கள் அப்படி சொன்னீங்களா, வெளியில் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களா, அதை வந்து நான் உங்கள்கிட்ட இப்படி கேட்டேன். இல்லைங்க நீங்களே அப்படி தான் கேட்டீங்க. இல்லைங்க அது கேட்டேன். இந்த மாதிரி இதை இப்போ நீங்கள் காமிச்சிங்களே கூட்டணியில் சலசலப்பு, அது நயனா நாகேந்திரன் ஏதாவது கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, நயனா நாகேந்திரன் முன்னாடி போயிருப்பார், அவர் வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே இறங்கியிருப்பார், இப்படியே எடப்பாடி ஏறியிருப்பார். நயனா நாகேந்திரன் புறக்கணிப்பு, எடப்பாடி வந்த பொழுது உடனே அந்த மேடையை விட்டு வெளியேறினார் அப்படின்னு போட்டு சொல்லுங்கள் ரமேஷ் என்ன நடக்குது. பார்த்தீங்கன்னா ராஜேஷ் இந்த இடத்துல வந்து இவர் வரும்பொழுது அவர் முகத்தை திருப்பிக்கிட்டு முதுவை காமிச்சிட்டு போனார். நம்ம நடந்து போனால் முதுவை காமி தான் பண்ணார். 9:45 மணிக்கு நயினார் நாகேந்திரன் வருவதை தெரிந்து கொண்ட எடப்பாடி 10:15 மணிக்கு தான் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 2 பேரும் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இவர் வருவதை அறிந்து அவர் முதுகை காட்டி கொண்டு நடந்து சென்றார். நான் நடந்துட்டு போனால் முதுகு தாண்டா தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கொள்ளவே இல்லை. கீழே இறங்கி தம்பிதுரை அவரும் எதிரெதிரே வந்த பொழுது வணக்கம் தவிர வைத்தார்களே தவிர வேறு எதுவும் பேசவில்லை. அப்படின்னு மாதிரிலாம் போட்டு நெகட்டிவ் விளங்காது, நாசமாக போவோம். அந்த சூரிய வம்சத்தை சொல்லுவேன், நீயும் உன்னை கட்டிக்கிட்ட இவ்வளோ நாசமாக போயிடுவீங்க, அந்த மாதிரி நாசமாக டெய்லி சாப்பிட்டுனா இருப்பாங்க. ப்ளஸ் என்னென்னா இந்த கூட்டணி அமைஞ்சதை அவங்க எதிர்பார்க்கல. அந்த கோவம் தான் துரோகம் பண்ணிட்டீங்கன்ட்டாங்க.
ஏங்க அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க, அவங்க நிற்க போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க. இதில் என்ன துரோகம்? அப்போது துரோகம் பண்ண ஆண்டுகள் எடுத்துக்கலாமா? 99லேருந்து 2004 வரைக்கும் 5 வருஷம் இருந்தீங்க. 2017லேருந்து 2021 வரைக்கும் 5 வருஷம் 4 வருஷம் இருந்தாங்க. அப்போ துரோகத்தில் ஒரு ஆண்டு கூடுது. அப்போ நீங்கள் தான் அதிக துரோகம் பண்ணிக்கிறீங்க 5 வருஷம். அதை தாண்டி இன்னொரு துரோகம் பண்ணீங்க. அவர் இறந்து போனவரை இலாகா இல்லாத மந்திரியாகவே அவர் சிகிச்சையில் இருக்கும்போது, முரசொலி மாறன் உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சையில் இருக்கும்போது இலாகா இல்லாத மந்திரியாக வச்சுருந்தாங்க. அவர் இறந்து போன பிறகு அவருடைய ஈமச்சடங்கு இந்த விஷயங்களுக்கு பிரதமரே நேரடியாக வந்தார். வாஜ்பாயே எல்லாம் முடிச்சுட்டு இப்படி விட்டு கதவு சாத்துற மாதிரி இப்படி போனோன்னா இங்கே ஒரு பேட் ஒன்று வச்சுக்கிட்டு கலைஞர் அறிவிச்சார். இப்போ கூட சமூக வலைதளத்தில் இருப்பாருங்க. இன்றைக்கி தான் தெரிஞ்சது இந்த கட்சி மோசமான கட்சின்னு, இப்போ தான் தெரிஞ்சது காங்கிரஸ் நல்ல கட்சின்னு, அதனால் அங்கே போகிறோன்ட்டு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நடந்ததா இல்லையா? அப்போ யாருக்கு துரோகம் பண்ணுது? உங்களுக்கு எல்லா வகையிலையும் கேபினட் மினிஸ்டர்லேருந்து எல்லாம் பக்காவாக கொடுத்து சிகிச்சையில் இருக்கிறவரையும் மினிஸ்டர் அந்தஸ்தோடைய வச்சுருந்தவர் துரோகம் பண்ணாரா? விட்டு கதவு சாத்தின நீங்கள் துரோகம் பண்ணீங்களா? அதனால் இந்த விவகாரங்கள் எல்லாம் இவங்கள பயங்கரமாக பாதிக்குது. பாசிட்டிவ் என்னென்னா, இவங்க நாளுக்கு நாள் ஸ்ட்ராங்காக நாளைக்கு பாமக, தேமுதிக, இப்போவே டப்பட்டப்பட்டப்பான்னு இவங்க தேமுதிக இவங்க நம்ம பிரேமலதா தட்டுறதுக்கு அவர் ஆடுவோமேனு பிரதமர் ஆடினோன்னே நல்லா ஆடுறாருன்னு இவங்க மறுபடியும் தட்ட கிட்டத்தட்ட ஏன்னா இதுன்னு தெரிஞ்சு வச்சா இவர் டேடி என்ன பண்ணலாம், அவனை சித்திரை திருவிழா வரைக்கும் இழுப்போம், சித்திரை திருவிழாவில் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்படி இழுத்தா தான் அவனை சரியாகும்ன்ட்டு அவங்க ஒரு பக்கம். அதனால் அவங்க அப்படி இழுத்துட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வேறு சில கட்சிகள் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது. ஏன்னா நேற்று இபிஎஸ் அவர்கள் கேஸை வாபஸ் வாங்கிட்டார் அப்படின்னும் போது டிடிவி அவங்களுக்கு ஆளுக்கு 2 சீட்டு நம்ம கேள்விப்பட்டேன், 2 சீட்டு கொடுக்குற மாதிரி. அப்போ டிடிவிக்கு மே கமின், அவருக்கு 2ஆ? அவர் ஓபிஎஸ் அவருமா? ஆமாம். ஓ, யூ கோ, ஐ ஆல்சோ கமின் அப்படின்றார். அதனால் மே கமின், எஸ் ப்ளீஸ். பாஜகவில் இருக்காங்களா இல்லை அதிமுக? என்டிஏல இருக்கிறாங்க. என்டிஏல சொன்னார்ல, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டினார்ல, அது மாதிரி எதுலேயோ இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. அவ்வளோதான். பாஜகவில் இருக்காங்களோ இதில் இருக்காங்களோ எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. அதனால் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு பல வகையில் பாசிட்டிவ் இருக்குது. இவர்களுடைய ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய மனநிலை, நீங்கள் என்ன தான் பழைய ஃபைலெல்லாம் எடுத்து கச்சத்தீவு, மாநில சுயாட்சி, இந்தி திணிப்பு, டீலிமிட்டேஷன், இதெல்லாம் பழைய ஃபைல் தானே போட்டாலும் ஜனங்க அதை படிக்க தயாராக இல்லை. ஜனங்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்குது, அதை கரெக்டாக தொட்டால் போதும். இல்லை, அந்த இடத்துல கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லையா? இதுதான் பேசுபொருள், கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான். அப்போ அமித்ஷா சொன்னது என்ன, எடப்பாடி சொல்கிறது என்ன? அமித்ஷா சொன்னது அதிமுக தலைமையில் கூட்டணி, ஓகே, என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னா என்டிஏன்றது இந்த அணிக்கான இது. இன்னொன்று சொல்கிறேங்க, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பல தடவை சொல்லிட்டு வரேன். 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒரு ஆப்ஷனு தனி மெஜாரிட்டியில் அதிமுக உட்கார்றது, தனி மெஜாரிட்டியில் அதிமுக உட்காந்தாலும் தனி மெஜாரிட்டியில் திமுக உட்காந்தாலும் டக்கர் அடித்தாலும் அந்த மந்திரி சபையில் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் அதில் உறுதியாக இருக்காங்க, பல தடவை சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆப்ஷனா. 2வது ஆப்ஷனு அதிமுக அது என்டிஏ கூட்டணி தோக்கும். ஒரு போன தடவை மாதிரி ஒரு 75-80 சீட்டு வாங்கிட்டு தோற்றுருவாங்க. டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும். இது 2வது ஆப்ஷனா. இதில் கூட்டணி பற்றி கேட்க வேண்டியது இல்லையா? ஆமாம், அங்கே போய் கேட்கலாம் மாட்டாங்க. 3வது ஆப்ஷனு 90-95 சீட்டு ஏடிஎம்கே, 15 சீட்டு பாஜக, 10 சீட்டு பாமக, ஒரு 3-4 சீட்டு தேமுதிக, ஒருவேளை அந்த கூட்டணிலாம் அமைஞ்சா அப்படின்னு ஒரு 120 சீட்டு எல்லாரும் சேர்ந்து. அப்போ நீங்கள் சொல்லாமலே அந்த கூட்டணி ஆட்சி அமையும். ஆளுக்கு 2 மினிஸ்ட்ரி. அன்னைக்கு பார்க்கணும் நீங்கள் மெயினா டிரான்ஸ்போர்ட்டு, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறைன்னு போட்டு பிச்சு எடுத்துருவாங்க. அதுதான் உண்மையான பரீட்சை. அப்போ அதுக்கான இது இருந்தால் தான் கூட்டணி இது அமையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அமையும். ஏங்க நீங்கள் தான் 90-95 சீட் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர், நாங்கள் கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தர்றோம், எங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுங்க. அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக மினிஸ்ட்ரி கொடுத்தா தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், கொடுத்தாலும் பிரச்சனை தான், கொடுத்தா பிரச்சனை இல்லாமல் இருக்கலான்ட்டு இது பண்ணுவாங்க. அன்றைக்கி யாரை பேரை போட்டிருக்காங்க சொன்னீங்களே, வருங்கால முதல்வர் நயினார் நாகேந்திரன். சொல்ல முடியாது, நயினார் நாகேந்திரன் ஒரு அமைச்சர் ஆகலாம் முக்கியமான துறைக்கு. இதெல்லாம் நடக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நடுவில் ஒருத்தர் பழம் தோணுகிறாருல, ஒன்றுக்கு 2 பேர், விஜய் ஒரு பக்கம் தோணுகிறாரு, சீமான் ஒரு பக்கம் தோணுகிறாரு. இந்த பழத்தில் உழுந்துட்டாங்க வச்சுக்கிங்க சிக்கல்.
அப்போ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? ஆயிடுச்சு. என்ன குழந்த சார்? ஒன்றும் என்ன குழந்த சொல்லம்பா சார்? இல்லை சார் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு வாரம் ஹனிமூன்லாம் போயிட்டு பண்ணு. என்ன குழந்த சொல்ல சார்? ஒன்றும் இது இல்லைப்பா சொல்லுப்பா, ஆனால் பொண்ணா அப்படின்னு ஒரு படத்தில் கேட்பாரு, ஃபீல்டிங்கா போலிங்கா அந்த மாதிரி. அதனால் திருப்பி திருப்பி டார்ச்சர் பண்ணணும், திருப்பி திருப்பி எதையாவது கேட்கணும். இதனால் ஏதாவது வார்த்தைகள் வந்தால் அதை கொண்டு போய் அங்கே கேட்கணும். நைனா நாகேந்திரன் இப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னு, அங்கேருந்து வார்த்தை இப்படிங்க. ஆனால் அவங்க அதோட உஷாரு. அவங்க கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் இந்த ஊடகங்கள் எல்லாம் அவங்களுக்கு செம்ம ட்ரைனிங் கொடுத்துச்சு. இதை கேட்கலேன்னு தான் எதிர்பார்த்தேன். கேளுங்க அந்த அளவுக்கு ஆகிட்டார், ட்ரைனிங் ஆகிட்டார் அவர். எடப்பாடி ரொம்ப இதாயிட்டாரு. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்க, அதை மட்டும் கேட்பீங்க. கரெக்டா நல்லா எடுக்கிறீங்க, ஆனா போட மட்டும் மாட்டேங்கிறீங்க. லைவ்லாம் எடுக்கிறீங்க, திரும்புங்க, நல்லா எடுக்கிறீங்கப்பா. லைவ்லாம் எடுக்கிறீங்க, போட தான் மாட்டீங்க. அதனால அவரு தெரியுது. ஏன்னா இதை உருவாக்குனது அவர் தானே. 2017 to 21 இந்த மாதிரி கேவலத்தை உருவாக்குனதுல அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. இவங்க பார்த்து அவங்கள கவனிச்சு போட வச்சு இது பண்ணுது. அதே டீம் தான் இப்போ இன்னும் 1-2 ரிட்டையர் ஆகிக்குது. மற்றபடி அதே டீமே அப்படியே உட்காந்துக்குது. அது ஒன்றும் கவலை இல்லை. 2026 அப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னு இவங்க அப்படியே மாறிடும். இப்போ நைனா நாகேந்திரன்லாம் எப்படி பேட்டி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இதான் விஷயம். அதனால் அது பிரச்சனையே கிடையாது. இது ஒரு பக்கம் அதிமுக பாஜக. இன்னொரு பக்கம் விஜய் சம்பந்தமான நிறைய செய்திகள். நேற்றைய தினம் வந்து ஃபத்துவா என்ன அது ஃபத்துவா அப்படின்ற ஒரு விஷயம். அவரை வந்து அவர் கூட யாரும் நெருங்கக்கூடாது, அவருக்கு வந்து கட்சி ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பாக அவர் வந்து இஃப்தாரில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அப்போ அவர் கூட நிறைய குடிகாரர்கள் அந்த மாதிரிலாம் கலந்துக்கிட்டாங்க. கஞ்சா அடிக்கிறவன் இந்த மாதிரிலாம் நிறைய கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் சார் நான் மாத்திரைலாம் வைப்பேன், அப்போ நீ வந்துரு அப்படின்னு. சார் நான் மாத்திரை சாப்பிடுவேன், நீங்கள் வா, இந்த மாதிரி. ஆமாம், அதாவது இஃப்தார் விருந்தை விஜய் நடத்தும் போது ஆதவ் அர்ஜுன், நம்ம இவர் புஷி ஆனந்த், மற்றவங்கெல்லாம் சொல்லி ஏவா ஃபுல் போதை பார்ட்டியாக தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் தொப்பி போட்டு கூட்டுவான மாதிரி எல்லாத்தையும் இட்டாந்துரு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. இல்லை அதான் இது இத்தனை நாள் கழித்து அது நடந்தே ஆகி போச்சு. ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போச்சுன்னா இப்போ வந்து அதற்கு வந்து ஒரு எதிர்வினை ஆட்டுற மாதிரி எவர் கூட யாரும் இது பண்ணக்கூடாது, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, 24 வருஷம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது. இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் என்ன ஒன்று தானே, கிட்டத்தட்ட ஒன்று தான். அவர் சொல்கிற விஷயத்தை நான் கன்வே பண்ணிடுறேன். அவர் எப்பவும் வந்தாங்க சொல்லுவார், ஒன்று தான், கூட்டணியை முறிக்க பார்க்கிறார்கள். அது இப்போ சமீபமாக கூட என் கை வேணா துண்டாய் வருமே தவிர நான் இங்கே தான் இருப்பேன். இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக ஒரு புதிய கட்சி உதயமாயிருக்கு. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் சொல்லுங்களேன். அப்படி அதான் அவர் சொல்கிறத சொல்கிறேன். யாருன்னு உங்களுக்கே தெரியும். விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத நேரடியாக சொல்லலை. புதிய கட்சி உதயமாயிருக்கு. சொல்லாத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? புதிய கட்சின்னு ஒரு லெட்டர் பேட் கட்சியாக கூட இருக்கும். புதிய கட்சின்றது உலகத்துக்கே நமக்கு தெரியும். இதெல்லாம் கட்சி கூட ஒரு அரசியல் கட்சி இருக்கலாம், அதை கூட அவர் சொல்லியிருக்கலாம். திருமாவளவன் வார்த்தைக்கு நீங்கள் தப்பொருத்தம் கற்பிக்காது. ஓகே ஓகே, நீங்கள் இதை பாருங்களேன், இஸ்லாமியர் வாக்களை பிரிக்கிறதுக்கு ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. அந்த கட்சி என்ன கட்சின்னு உங்களுக்கே தெரியும். இதன் மூலியமாக அந்த பாசிச சக்திகளுக்கு இவர் உதவுகிறார். அப்போ என்னென்னா என்ன அர்த்தம்? திமுக வர வேண்டிய இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காகவே ஒரு கட்சி உருவாக்கி அந்த வாக்குகளை இழுத்து கூட்டணியை தோல்வியை உருவாக்குவதற்கும் அவர்களை வெற்றி பெறுவதற்கும் இவர் பாடுபடுகிறார். இதுக்கு என்ன எதிர்வினை ஆற்றணும்? கூப்பிட்றா உத்தரப்பிரதேசம் அந்த பாய போடுறா ஒரு ஃபத்வாவை, யாரும் இவர் கூட அண்ணன் தண்ணி புலங்கூடாது, இவர் எங்கேயும் கூப்பிடக்கூடாது. இன்னும் கூப்பிட்டா விஜய் வந்துடுற மாதிரி. அவங்க கட்சி கூட்டத்துக்கே 2 மாதத்துக்கு தான் வர்றாரு. யாரும் இவரை கூட்டத்துக்கு கூப்பிடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு அங்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? அது பெரிய உத்தரவா சார்? அது அவ்வளோதானே. இதுக்கப்புறம் அதெல்லாம் அது நீங்கள் அதை படித்து யாரும் புரிஞ்சுக்கணும்ல கேட்குற பாய்ங்க. இன்னொன்று இப்போ இருக்கிற பாய்ங்களாம், நான் இப்போ சொன்னேன் சார் பாதாள் சாக்கடை தம்பி பாஜக உள்ளே வந்துடும், அது வந்தால் கூட பரவாயில்ல சார், நான் ஸ்கூலுக்கு போகணும் சார். அது எங்கே பாதாள சாக்கடை வழியாக வருது சார்? நான் ஸ்கூல் போகணும் சார், அது வரட்டும் சார். இல்லை தம்பி உனக்கு புரியாது, பாஜக உள்ளே வந்துச்சுன்னா மோசம் ஆகட்டும் சார், நான் ஸ்கூலுக்கு போனேன் சார், ரோடை போட்டு கொடுங்க சார். இல்லை 1 மாதம் இது செக்கிங் டைமா? எது இந்த இத்தனை பேர் குடிகாரர்கள் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் செக்கிங் டைமா? அப்படி இல்லை, இவங்க ஒரு சர்வே எடுப்பாங்கல்ல, சர்வே எடுக்கிறது, இவங்க பெண்ணு வச்சுருக்காங்கல்ல, அவங்க பிரில்லியன்ட். இது அதெல்லாம் கீழே போகும்பொழுது இவர் இஃப்தார் வந்து நடந்த அடுத்த 1 மணி நேரத்தில் கட்டுரை எழுதுனேன். பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு விஜய், சிறுபான்மை மக்கள் வாக்கில் கையில் எடுப்பாருன்னு. ஏன்னா ரொம்ப சிம்பிள், அடி லவ் மேரேஜ், கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான், கொஞ்ச நாள்லேயே சண்டை, 2 விட்றான் பொண்டாட்டியா. இரு நான் வச்சுக்கிறேன், உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு தானே இங்கே வந்த, எங்கே போவ நீ
இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. இதே சீட் சந்தையோடு கட்டி கொடுக்குறாங்க. 4 அண்ணன் தம்பிங்க தடி தடியாக இருக்கிறான். அவன் விட்டான்னா அவன் அடுத்த செகண்ட் அண்ணனை கூட்டு வந்துடும், 4 உலம். அப்போது இந்த சான்சஸ் இருக்குல்ல, சிறுபான்மை மக்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்து மாட்டின பொண்ணு மாதிரி இவ்வளோ நாள் இருந்தாங்க. ஏன்னா அந்த சைடில் அம்மா வீடே இல்லை, திரும்பினா எதிரி வீடு தாங்குது. யார்? பிஜேபி என்டிஏ கூட்டணி. இப்போது அண்ணன் விஜய் இருக்கார். என்ன நீ இல்லை பாஜக உள்ளே வந்துடும், ரோடு போடுறியா என்ன சொல்கிற, பாஜக உள்ளே வந்துடும், அடப்பாயா அப்படின்ட்டு அண்ணனுக்கு ஓட்டு போடுவோம். இப்போ இந்த கோவம் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். நான் நீங்கள் எந்த இடத்துல சர்வே எடுத்தாலும் முஸ்லீம் பெண்கள் குறிப்பாக இவர் லுங்கி கட்டிக்கிட்டு நோன்பு வச்சுட்டு தொப்பி போட்டு நோன்பு கஞ்சி குடிச்சார்ல, பெரும்பாலானவர்கள் தம்பி நல்ல தம்பியாக இருக்குது, ஒரு தடவை ஓட்டு போடுவோம்ன்ற மைண்டுக்கு வந்துட்டாங்க. இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரிலாம் இதாகிடுச்சு, ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சு. அப்போ மாற்றுன்னு யோசிக்கும் பொழுது விஜய்க்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு விழும். ஏற்கனவே ஒரு ஜோசப் விஜய், அதனால் எல்லா சர்ச்சிலையும் சொல்லுவாங்க, தம்பிக்கு பார்த்து இயேசு சொல்லிட்டாரு பார்த்துங்கன்றுவாங்க. அதனால் அது ஓட்டும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பிரச்சனையில் நமக்கு ஏற்கனவே என்னென்னவோ பண்ணி உருட்டுறோம், பழைய ஃபைல்லாம் எடுத்து தூசி தட்டி தீர்மானம் போடுறோம், அதுக்கு அவங்களே கூப்பிட்றோம். இல்லை, திருமாவளவன் பேசும்போது அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு வரேன் என்ன அவருமா புதுசாக இன்றைக்கி தான் பேசுகிற மாதிரி சொல்கிறீங்க? இல்லை சார், அவர் பல காலம் பேசிட்டு தான் இருக்காரு, நீங்கள் தான் கவனிச்சிக்க மாட்டீங்க. அப்போது இதெல்லாம் உருட்டியும் இவர் நம்மகிட்டேருந்து கொஞ்சம் உருட்டின்னு போகிறாருன்றது ரிப்போர்ட்டு. அப்போ என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற பாய்ங்களாம் நம்ப மாட்டாங்க, சில பாய்ங்க ஒத்துக்க மாட்டாங்க, நாங்கள் ஏன் கொடுக்கணுன்னுவாங்க. சில பாய்ங்க வக்போர்டு திருத்த மசோதாவை கரெக்டுன்றாங்க. பி ஜெயினுலாப்தீன் மிகச்சிறந்த பேச்சாளர், இஸ்லாத்தை பற்றி அவர் மாதிரி பேசுறது யாருமே மாற்று மதத்தினரும் மதிக்கக்கூடிய அளவில் பேசக்கூடியவர் பி ஜெயினுலாப்தீன். அவர் சொல்கிறாரு இந்த வக்போர்டு திருத்த மசோதா மிக கரெக்டு. ஏன்னா ஒரு ஏழை இஸ்லாமியன் கூட அதில் பயனடையலை, இதை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் பொழைச்சிட்டு இருந்தது, அதுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. உண்மையிலே பெஸ்ட்டுன்றாப்புல, அவங்கள கூட நம்மளுக்கு தெரியாது. அப்போது இந்த மாதிரி இங்கே இருக்கிற பாய்ங்க ஒத்துற மாட்டான். அப்போ எங்கே பிடிக்குது, புறா உத்தரப்பிரதேசத்தில் பாயை, ஆனால் அது பிடிச்சிங்கள கொஞ்சம் அந்த பாயுடைய பின் சிஐயை ஆதரிச்சிக்கிறான் அந்த ஆள். டேய் நீ யோசிச்சேன்னா அவன் யோசிக்க மாட்டான், நீ இப்படி 10 ரூபா போட்ட உடனே அவன் எடுத்து போட்டான். நான் வேறு இதில் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி சதி செய்கிறார்கள் வந்து நான் இந்த பாய்லாம் சொன்னதுனால பாய்ங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு, ஏன்னா உத்தரப்பிரதேச பாய் அப்படியே அரபியில் கிறுக்கியிருக்காரு, சரி ஏதோ நடக்க போகுது போலன்னு பார்த்தா பட்டார்னு எடுத்து போடுறாங்க. இந்த பாய் சிஏ ஆதரிச்சிக்கிறாயா, இவன் பாஜக பாய்டா அப்படின்னு, வேலூர் இப்ராஹிம் மாதிரின்னு. ஐயையோ, அதுக்கு கூட ஒரு ஆளை பார்த்து செட் பண்ணி போடக்கூடாதா? இங்கேயே இருக்காங்களே பாய்ங்க சூப்பராலாங்கிறாங்க, டப்புன்னு தொப்பியை போட்டு ஒரு கேமரா முன்னாடி உட்கார வச்சு போட்டுருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஐடியா இல்லாத பசங்க இது இருக்கிறது எல்லாமே இப்படி தானே. ஐயா இது ஹிந்தி எடுத்து திணிப்போம், ஹிந்தி 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 திணிப்பு, யாரும் கண்டுக்கல. ஹிந்தி திணிப்பு ஏன் நான் ஹிந்தி கற்றுக்கூடாதா? என்னடா அது புதுசாக குரல் வருது புதுசாக, முன்னெல்லாம் அப்படி கேட்க மாட்டீங்களாடா, இப்போ என்னடா அப்படி என்ன கேட்க மாட்டேனா, எனக்குலையா தெரியும் ஹிந்தி கற்றுக்காது, நான் ஹிந்தி கற்றுக்கூடாதா? உன் வீட்டு பிள்ளைங்க கற்றுக்குது, யாரா சொன்னா? அண்ணாமலை தான். உன் வீட்டு பிள்ளைங்களாம் ஹிந்தி கற்றுக்குது, என் வீட்டு பிள்ளைங்க கற்றுக்குற ஏழை இல்லைனா அப்படின்ட்டாங்க. நல்லா இருக்குது, அதனால தான் கேட்குறோம், நீ சொல்லு ஹிந்தி கற்றுக்கூடாதா? ஐயா தலைவரை வேல்யூ இல்லை. அடுத்து டீலிமிட்டேஷன், தூக்கு தலைவரை டீலிமிட்டேஷன். என்ன டீலிமிட்டேஷனு? 2035 வரப்போகிறதுக்கு இப்போவே என் துடிக்கிற, இப்போ இருக்கிற மேட்ரை பாருப்பா. இல்லைப்பா தொகுதியே போயிடும், போட்டோம் எங்களுக்கு என்ன ஆப்போம், உனக்கு வேணால் 8 தொகுதி 8 எம்பி இல்லாமல் போவான், எங்களுக்கு என்ன அதனால? நீனா அங்கே போய் பேசி என்ன பெருசாக பண்ணிட்டியா? அந்த மேகதாட்டு அணையை கட்டிட்டான், என்ன பண்ண? அந்த டீலிமிட்டேஷனுக்கு அவனை கூப்பிட்றேன், மேகதாட்டு அணைக்கு ஒன்றும் பேச மாட்டேங்கிறேன். பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சியா? மீனவர் தாக்கப்பட்டதா பண்ணியா? அப்புறம் என்ன உனக்கு 38 இருந்தான்னா 30 இருந்தா என்ன? இது தலைவரை இதுவும் நிற்காது போல. ஆமாம் நீட்டு என்ன நீட்டு, உன் பிள்ளைய படிக்குது, நாங்களும் அதுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி என்ன பண்ணுறது, தலையெழுத்து கற்றுக்குறோம். போன தடவை 350 வந்துச்சு கட்டாப்பு. நீட்டில் ஒரு வசதிக்குது இல்லை, அடுத்த தடவை எழுதலான்னு, அதனால் இன்னொரு தடவை எழுதி 500 கொண்டு வந்து கவர்மெண்ட்டில் சேர்றேன் பாரு. சேர்ந்துறேன் இல்லையா பாரு. இல்லையா அதுக்கு அடுத்த வருஷம் எழுதுறேன். நீட்டில் அதுக்கு வசதிக்குது, 50 வயசு வரைக்கும் கூட எழுதலாம். ஒரு பேராசிரியர் ஒருத்தர் நீட்டை எழுதி கெஞ்சுறாங்க, எப்பா சின்ன பசங்கயா நீ வேறு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி 50 வயசில் போய் சேர்ந்து விடுங்க சார்ண்ணா. எனக்கு அந்த உரிமை இருக்குலாம் ஒத்துக்கிறேன், நாங்கள் கெஞ்சி தானே கேட்குறோம், வேணாம் விட்டுரு அப்படின்னு. அந்த அளவுக்கு நீட்டில் இந்த வசதி இருக்குது, அதுவும் வேலைக்கு ஆகலை. என்ன உருட்டினாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னு. அதனால்
இந்த பிரச்சனை ஓடும்போது விஜய் தனியாக இந்த மாதிரி சிறுபான்மை இதுனா இவங்களுக்கு பெரிய சிக்கலாகுது. அந்த நேரத்தில் தான் சரி நம்ம பேசினா கேட்க மாட்டேங்கிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர் இருக்கிறதுலேயே ரொம்ப நல்லவர், அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர், 30 ஆண்டு கால கட்சி அனுபவம் உள்ளவர், எடுத்த கருத்துக்களை நிதானமாக சொல்லக்கூடியவர், சற்று விரிவாக சொல்லுவார், அவ்வளோதான் அப்படின்னு திருமாவளவனை விட்டு சொல்ல விட்றாங்க. அதுவும் செயல்படுத்த மாட்டேங்குது. இல்லை, ஏன்னா பிரச்சனைகள் தாண்டி இப்போது அவருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் கையில் எடுக்கிறாரு. ஏன்னா பெரும்பாலும் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு தலைவராக அடிமட்டத்திலேருந்து சிறுபான்மையின மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது நேற்றைய தினம் கூட அந்த சின்னதுரை நாங்குநேரி மாணவருக்கு நடந்த பிரச்சனைகள் இல்லை, அவர் இப்போ கன்வெர்ட் ஆகிட்டார். ஓ, இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கிற விஷயத்தை அதை தூண்டிவிட்டு அந்த வாக்குகளை பிரிக்க விஜய் முயல்கிறார் அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனைக்கு அவர் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இதெல்லாம் இல்லை, நாங்குநேரி பிரச்சனை, இந்த அரிவாள் எடுத்துகிட்டு போன ஒரு வருஷம் தேர்தல் தான், வேறு எதுவும் காதில் வாங்க மாட்டேன். அரிவாள் எடுத்துகிட்டு போனதெல்லாம் பிரச்சனை இல்லை, அறிவாலயத்துக்கு போகிறதாங்க பிரச்சனை. அறிவாலயம் தான் பாரு, அறிவாள் இல்லை, அறிவாலயம் தான் பிரச்சனை. அதனால் நான் வந்து இந்த ஒரு வருஷம் யாரோ எங்கேயோ திமுகவை கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள். தலைவரை யார் தலைவரை எல்லாம் கூட இருக்கிறவன் தான், கண்டுக்காது. கூட்டணியை உடைக்க பார்க்க விட மாட்டேன், எங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். யார்கிட்ட சொல்கிறீங்க? அங்கேயும் சொல்கிறேன், 6 இல்லைங்க, 6 மனமே 6ன்றேன் அப்படின்னு. அதனால் இவங்க இந்த இதெல்லாம் இருக்குல்ல, கொள்கை கூட்டணி, எங்களுக்குள் குத்து வெட்டு இருந்தாலும் கடைசியில் கையை ஓங்கும் பொழுது ஒரே கொள்கை இன்னொன்று கையை இறக்கிடுறோம், அதுதான் எங்கள் கூட்டணி அப்படிலாம் அந்த அர்த்தத்தில் தானே சொன்னார். 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் கொள்கை என்று வரும்பொழுது நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம், தொகுதி கூட்டணி என்று வரும்பொழுது தான் எங்களை போட்டு மிதிக்கிறார்கள், 6 சீட்டு கொடுக்கிறார்கள்னு. இப்போ அந்த 6 சீட்டு அந்த பேச்சுவார்த்தை வரும்பொழுது தைரியமாக கேட்பாங்க அந்த தடவை. என்ன சொல்கிறீங்க 16 அப்படின்னு. நாங்கள் நீ தான் 5 வருஷம் இருந்துட்டீங்கல்ல, நான் அதிகமான தொகுதி நிற்கணும் ஜெயிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நின்ட்டீங்க ஜெயிச்சிட்டிங்க, 5 வருஷம் இருந்துட்டீங்க, இதுக்கப்புறமாவது கொடுங்க. உங்கள் அப்பா கிட்டே நான் 10 சீட்டு மேற்கிட்டு வாங்கினேன். போன தடவை அந்த ஆதவர்ஜின் ஹைட்டாகிறாப்பில் நான் பேச்சை கேட்டுக்காம ஒத்துக்கிட்டேன். இந்த தடவை ஆதவர்ஜினே உங்கள்கிட்ட இல்லை, அதனாலாம் ஒத்துக்க முடியாது. டீலிமிட்டேஷன் இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். மாநில சுயாட்சி அதெல்லாம் ஆட்சிக்கு வந்த அப்புறம் தானே பார்த்துக்கலாம், விடுங்க. இந்த கதையை வெளியே விட்டுங்க தலைவரை, மேடம் போடுங்க, நானும் வந்து பேசுகிறேன். ஆனால் எங்கள்கிட்ட விட்டாதீங்க, எங்களுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணாதீங்க. எங்களுக்கு இப்போ தான் அந்த அர்த்தம் புரியுது. டீலிமிட்டேஷன் சொல்லிக்கிட்டு எங்ககிட்ட 10 சீட்லேருந்து 6 சீட் ஆகிட்டீங்க. நான் 60 சீட் வச்சுருந்தேன், 25 சீட்டுக்கு ஆகிட்டேன். ஆமாம் இல்லை, நல்லா இருக்கு இந்த இது. இப்போ கூட்டணி கட்சிகள் தான் ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்கு 60 சீட்டு பழையபடி. இந்த எதாவது பண்ணால் நான் போஸ்ட் ஓட்டுவேன், துணை முதல்வர் பெருந்தகை அப்படின்னு ஓட்டுவோம். ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு சொல்கிறா, கிட்ட போயிட்டு காதில் சொல்லிட்டு போ, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு அப்படின்ட்டு கம்முன்னு நின்றுக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி கதைலாம் ஓடும். நெருக்கத்தில் வரும்போது பாருங்கள், இந்த மீடியாக்களையும் பாருங்கள், 6 மாதத்துக்கு அப்புறம் அந்நியனாக மாறிடுவாங்க. அப்படியே மாறி திமுக கூட்டணிக்குள் சலசலப்பாக அந்த கேள்விக்குள்ளாம் வரும் பாருங்கள். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.